இந்திய அளவில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் புதிய அதிர்ச்சி தகவலை சிபிஐ டெல்லி நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. மருத்துவ படிப்புகளுக்கான நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நடத்தும் நீட் தேர்வின் கேள்வித்தாள்கள் தேசிய தேர்வுகள் முகமை அதிகாரிகளிடமிருந்தே கசிந்திருக்கலாம் என சிபிஐ சந்தேகம் தெரிவித்துள்ளது. புனேவில் கைது செய்யப்பட்ட நபரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் தேசிய தேர்வுகள் முகமை அதிகாரிகளிடமிருந்து வினாத்தாள்களை பெற்றதாக கூறியிருப்பது விசாரணைக்கு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து இந்த மோசடியில் தொடர்புடைய அதிகாரிகள் யார் என்பதை கண்டறிய சிபிஐ தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகிறது. மேலும் இந்த வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் வேறு அரசு பணியாளர்களுக்கும் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்திலும் விசாரணை நடைபெற்று வருவதாக டெல்லி நீதிமன்றத்தில் சிபிஐ தெரிவித்துள்ளது. இதனால் நாடு முழுவதும் நீட் தேர்வின் நம்பகத்தன்மை குறித்து மீண்டும் கேள்விகள் எழுந்துள்ளன. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட ஒருவரிடமிருந்து 21 வங்கி கணக்குகள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அந்த கணக்குகளில் நடந்த பணப்பரிமாற்றங்கள் குறித்து ஆய்வு செய்து வருவதாகவும் சிபிஐ தெரிவித்துள்ளது. குறிப்பாக லட்சக்கணக்கில் பணப்பரிமாற்றங்கள் நடைபெற்றிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருந்து மேலும் 2 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காவலில் எடுத்து விசாரிக்க சிபிஐ திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நீட் வினாத்தாள் கசிவு வழக்கில் இதுவரை கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 7 ஆக உயர்ந்துள்ள நிலையில் இந்த மோசடி எவ்வளவு பெரிய வலையமைப்புடன் நடந்துள்ளது என்பதையே தற்போது சிபிஐ விசாரணை மையமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது.